உச்சநீதிமன்ற 7 பேர் அமர்வு கொண்ட அமர்வின் தீர்ப்பு அருந்ததியினருக்கு உள் இடஒதுக்கீட்டை உறுதி செய்திருக்கிறது. பட்டியலின இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயரை பின்பற்றவும் 4 நீதிபதிகள் அந்த தீர்ப்பின் போது பரிந்துரைத்திருக்கிறார்கள். அது ஒப்பீனியனாகவே கருதப்படுகிறது. இதற்கு இடையே காஸ்ட் சென்சஸை எடுக்க வேண்டும் என்கின்ற குரலும் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து வலுத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் சமூக நீதியை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பினை தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன, இடஒதுக்கீடு கொள்கையில் மாற்றம் தேவையா என்கின்ற பொருளில்தான் இன்றைய அமர்வு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்க வேண்டிய தருணம். அரங்கத்தில் பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். தீண்டாமை ஒழிப்பு முன்னணியிலிருந்து இணைந்திருக்கிற சாமுவேல் ராஜ் அவர்களையும் வரவேற்கிறேன். விமர்சகர் வாசுதேவன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் ஆதி தமிழர் பேரவையிலிருந்து அதிகமானவர்களும் பாஜகவிலிருந்து நாராயணன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் முன்கூட்டியே வரவேற்கிறேன். முதல்ல திரு சுகுணா திவாகர் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ உச்சநீதிமன்றம் SC/ST-யினருக்கு உள் இடஒதுக்கீடு ஸ்டேட் கவர்மெண்ட்டே வழங்கலாம் என்பதை உறுதி செய்திருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்பதை அந்த குவான்டிஃபைட் டேட்டாஸின் அடிப்படையில் அதை நம்ம கொடுக்கணும் என்கின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்குது. அது மறைமுகமாக காஸ்ட் சென்சஸ் எடுக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. ஏற்கனவே சென்சஸில் SC/STனுடைய டேட்டாஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு எதிராக வழக்கு போடப்பட்டு அதன் அடிப்படையில் வந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்குது. இதை ஒரு வரலாற்று தீர்ப்பு என்று பேசக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஏன் இதை வரலாற்று தீர்ப்பாக கருதணும்? இது கடந்து வந்த பாதை என்ன? இப்போ இடஒதுக்கீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ ஒன்று சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இன்னொன்று இடஒதுக்கீடு. இடஒதுக்கீட்டுடைய வரையறை பார்த்தோம்னு சொன்னால், இடஒதுக்கீட்டுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. 1800களில் இருந்தே இடஒதுக்கீடுங்கிறது இருக்கிறது. குறிப்பாக மைசூர் சமஸ்தானத்தில் முதன்முறையாக இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1921 நீதி கட்சியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் வகுப்பாரி பிரதிநிதித்துவதற்கான ஜிஓ வெளியிடப்படுகிறது. 1927 இருந்து இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு SC/ST மக்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் ஓபிசிக்கான இடஒதுக்கீடுங்கிறது சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. அதனால குறிப்பாக பார்த்தோம்னா, அது அப்பவே அம்பேத்கர் அவர்கள் SC/ST-யினருக்கு இடஒதுக்கீடுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக அன்னைக்கு சென்னை மாகாணத்தில் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு இருந்தப்ப அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்படுகிறது. செண்பகம் துரைராஜன் என்பவர் ஒரு பெண்மணி வழக்கு தொடுக்கிறார். அதுக்கப்புறமேல் அந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி சென்னை மாகாண நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது. அன்னைக்கு பெரியார் தலைமையிலையும் இன்னொரு பக்கம் அண்ணா தலைமையில் திமுகவும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அந்த போராட்டத்தின் விளைவாக தான் 1951 முதல் அரசியல் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. இடஒதுக்கீட்டை அந்தந்த மாநிலங்களே தீர்மானிக்கலாம், பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டினை அளிக்கலாம்ங்கிற தீர்மானம். பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி முதலாக அரசியலமைப்பு சட்ட இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகிறது. டாக்டர் அம்பேத்கர் அதை கொண்டு வருகிறார். அப்போ கூட பார்த்தோம்னா இன்றைக்குமே கூட அரசியல் சட்டப்படி SC/ST-யுமே பிசி தான், பிற்படுத்தப்பட்டோர் தான் இது பிற்படுத்தப்பட்ட இதில் கிளாஸில் வராங்க. அதனால தான் ஓபிசிங்கிற கேட்டகரி வருகிறது. அதர் பேக்வர்டு கிளாஸுங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிசி அப்படிங்கிறவங்க வர்றாங்க. அப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நடைமுறைக்கு எல்லா மாநிலங்களையுமே வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால், இது மாநில அரசுகளில் தான் இந்த இடஒதுக்கீடு ஓபிசிக்கான இடஒதுக்கீடு இருக்கிறதே தவிர, தேசிய அளவில் மத்திய அரசு பணிகளையும் சரி மத்திய அரசு கல்வி நிறுவனங்களையுமே இடஒதுக்கீடு என்பது இல்லாத ஒரு சூழல் இருந்தது. பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையமெல்லாம் போடப்பட்டு அதுக்கான தரவுகள்லாம் கொடுக்கப்பட்டாலுமே கூட மண்டலுடைய தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த பரிந்துரைகள் கிடப்பில் போடப்பட்டதுக்கு பிறகுதான் சமூக நீதி காவலர் VP சிங்குடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் மண்டல் கமிஷன்கிறது பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்கிறத பார்க்குறோம். அப்போ முதலாக மத்திய அரசு பணிகளில் 27% ஓபிசிக்கான இடஒதுக்கீடு என்பது நடைமுறைக்கு வருகிறது. அப்போ அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்ததுங்கிறதுலாம் ஒரு வரலாறு. 2006 மன்மோகன் சிங் ஆட்சி காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு ஓபிசிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கே அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஓபிசிக்கான இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் கொடுத்த இடஒதுக்கீடு என்பது 1931 எடுக்கப்பட்ட தரவுகளுடைய அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. ஏன்னா இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 முதலாக எடுக்கப்பட்டப்ப
இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் பிரிட்டிஷ்காரர்கள் இடஒதுக்கீடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதே சாதியின் அடிப்படையில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற பொழுது இந்த நாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பொழுது என்னென்ன சாதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன மாதிரியான பொருளாதார ரீதியான நிலைமையில் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான பண்பாடு இருக்குது என்பதெல்லாம் புரிந்து கொள்வதற்காக சாதியினுடைய அடிப்படையில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் 1900களில் வந்து இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டப்ப அயோத்திதாசர் போன்றவர்கள் எங்களை இந்துக்களாக நீங்கள் பதிவு செய்யாதீர்கள், எங்களை தனியாக பூர்வ பௌத்தர்களாக திராவிடர்களாக பதிவு செய்யுங்கள் என்கிற குரலெல்லாம் எழுப்பப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் 1931 வரைக்குமே பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. இடையில வந்து இரண்டாம் உலகப் போர் காரணமாக இடஒதுக்கீடு இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை. சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடுங்கிறது தேசிய அளவில் இல்லை அப்படிங்கிறனால அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி வாரியாக எடுக்கப்பட்டது. அப்போ மண்டல் கமிஷன் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு என்பதை 1931 எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது. பிறகு 2006 கல்வி நிறுவனங்களை மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த இடஒதுக்கீடுமே 1931 டேட்டாவை அடிப்படையாக கொண்டு தான் கொடுக்கப்பட்டது. இப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இப்போ பிசிக்குள்ள உள் இடஒதுக்கீடு கொடுத்தாலும் சரி அல்லது மாநில அரசுகள் வந்து இடஒதுக்கீட்டு அளவை அதிகரித்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை அதிகரித்தாலும் சரி, நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு போறப்ப அந்த நீதிமன்றம் என்ன கேட்கறதுன்னா, இது எந்த டேட்டா அடிப்படையில் நீங்க இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கான சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதே இங்கே இல்லை. ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு ஒவ்வொரு 10 ஆண்டுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் எடுக்கப்படுகிறது. அதனால தான் இப்போ வந்து அருந்தலுக்கான உள் இடஒதுக்கீடுங்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒன்று, ஒவ்வொரு 10 ஆண்டுகள் சென்சஸ்லையுமே எஸ்சி எஸ்டியினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது எடுக்கப்படுகிறது. இன்னொன்று, கலைஞர் அந்த அருந்ததி உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்த ஜனார்த்தனம் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு அதற்கான போதுமான தரவுகள் திரட்டப்பட்டு தான் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அப்படிங்கிறதுனால அதற்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்து வந்து இப்போ அருந்ததிக்கு உள்ளிடஒதுக்கீடு கொடுத்ததற்கு பிறகு இப்போ பிசிலையும் இங்கே தான் எம்பிசி இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் வந்து பிசிங்கிறது இருக்கிறப்ப அங்கேயுமே இந்த குரல்களும் அப்போ வந்து எஸ்சி எஸ்டியில் மட்டும் இல்லை பிசிலையும் உள் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிற குரல்கள் வந்து இட ஆரம்பிக்கிற பொழுது இது எந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த உள் இடஒதுக்கீட்டை தருவது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒரு அழுத்தத்தை நோக்கி நகர்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இந்த எஸ்சி எஸ்டி உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல கிரீமி லேயரை கொண்டுட்டு வரணும்னு 4 நீதிபதிகள் பேசியிருக்கிறாங்க. அது இன்றைய இருக்கக்கூடிய சமூக நிலைக்கு ஏற்புடையதாக இருக்குமா? எனக்கு வந்து ஒரு நீதிபதி தான் பேசியிருக்காங்க, திரிவேதிங்கிற ஒரு நீதிபதி மட்டும் தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். 4 நீதிபதிகள் கிரீமி லேயரை பற்றி இதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ கிரீமி லேயர் அப்படிங்கிறப்ப வந்து பொருளாதார அடிப்படையில் அப்படின்னு பார்க்குறப்ப தான் வந்து நான் முதலே சொன்னேன் இல்லையா, அப்போ 1950 வந்து அந்த போராட்டம் நடந்த பிறகு 1951 அரசியல் சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்படுகிறது. அப்போ தான் முதலாக ஓபிசிங்கிற கேட்டகரி வந்து உருவாக்கப்படுகிறது. அப்போ ஓபிசிங்கிற கேட்டகரி உருவாக்கப்பட்டப்பையே அப்போ வந்து நாடாளுமன்றத்தில் என்ன வாதம் நடந்ததுன்னா, சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் அப்படிங்கிறதையும் சேர்க்கணுங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்ட பொழுது அம்பேத்கர் அதை முற்றிலுமாக நிராகரித்தார். சமூக ரீதியாக கல்வி ரீதியாக மட்டும் பின்தங்கியவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றுதான் வரையறுக்க வேண்டுமே தவிர பொருளாதாரம் என்பது இடஒதுக்கீட்டுக்கான அளவுகோலாக கொண்டு வரக்கூடாது. ஏனென்றால் இடஒதுக்கீடு என்பதே காலம் காலமாக கல்வியிலையும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய தலைமுறைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமூக நீதி திட்டமே தவிர பொருளாதாரத்தின் அடிப்படையிலான ஒரு திட்டம் கிடையாது, ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது என்பது அம்பேத்கர் தெளிவாக இருந்தார். அதனால அதுதான் வந்து இன்றைக்குமே வந்து ஒரு சரியான ஒரு அளவுகோலாக இருக்க முடியும். வந்து நீங்க பொருளாதார ரீதியாக ஒருத்தர் வந்து ஏழையாக ஓபிசிக்கு கிரீமி லேயரை கொண்டுட்டு வர்றாங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஓபிசியில் இருக்கக்கூடிய பல சமூகங்கள் அவர்களுக்கு ஒரு நில உடைமை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சமூக அந்தஸ்து இருக்கும். ஆனால் எஸ்சி எஸ்டியினர் இப்பொழுதுதான் வந்து அந்த வரையறைகளெல்லாம் தாண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொருளாதார அடிப்படையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அதை அனுபவிச்சுட்டாங்க, அவங்க அப்பா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறாரு அப்படின்னா ரிசர்வேஷன் நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? பொருளாதார அடிப்படையில் வேணால் முன்னேறி இருக்கலாம், ஆனால் சமூக அடிப்படையில் இன்னும் அவர்களுக்கு அதே நிலை தானே, அப்படி தானே நடத்தப்படுறாங்க. அப்போ வேணும் என்கின்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறது ஓபிசிக்கான கிரீமி லேயரை மத்திய அரசு பணிகளையும் மத்திய கல்வி நிறுவனங்களுமே இருக்கிறது. வந்து ஆண்டுக்கு 8 லட்சம் வருமானம் அப்படிங்கிறத அந்த கிரீமி லேயராக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கிரீமி லேயர் இல்லை, எம்ஜிஆர் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது, மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அது வந்து திரும்ப பெறப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறத இப்போ பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும். இந்த 10% இடபிள்யூஎஸ்க்கும் அதே கிரீமி லேயர் தான் வச்சிருக்கிறாங்க. ஓபிசிக்கும் ஆண்டுக்கு 8 லட்சம் தான் வருமான வரம்பு,
வந்து பொருளாதாரத்தால் நலிவடைந்தவர்கள், அந்த பொருளாதாரத்தால் நலிவடைந்தவர்களில் ஓபிசியோ எஸ்சி எஸ்டியோ வரமாட்டாங்க. ஒன்லி ஃபார்வர்ட் கேஸ்ட் மட்டும்தான், முன்னேறிய சாதியினர் தான். அவங்களுக்கும் இதே 8 லட்சம் வருமான வரம்புன்னு வைக்கிறது ஒரு மிகப்பெரிய மோசடி. ஏன்னா வந்து நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள் சொல்லிட்டு ஆண்டுக்கு 8 லட்ச ரூபா வச்சிங்கன்னா அது என்ன பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள்? முன்னேறிய சாதனைக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்காகத்தான் அது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. வந்து இப்போ அதுவே வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயங்கிறப்ப இப்போ அதை சப்போர்ட் பண்ணுதா இங்கே எஸ்சி எஸ்டிக்கும் நீங்கள் க்ரீமி லேயர் கொடுக்கணும், ஆல்ரெடி ஓபிசிக்கும் க்ரீமி லேயர் இருக்கு அப்படிங்கிறப்ப 10% பொருளாதார அடிப்படையில் இங்கே இடஒதுக்கீடு கொடுத்தது சரி என்பதை இந்த 2 விஷயங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமையுதோ? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பிறகு பிஜேபி வந்து மிகப்பெரிய ரத யாத்திரை நடத்தி விபி சிங்குடைய ஆட்சியை கவிழ்த்ததுங்கிறது தெரியும். அதற்கு பிறகு நரசிம்மராவ் அரசு வருகிற பொழுது அவங்கள அந்த முன்னேறிய சாதனை திருப்திப்படுத்துவதற்காக அவர் இதே 10% இடபிள்யூஎஸை நரசிம்மராவ் 91 கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரப்ப அதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கிற பொழுது நீதிமன்றம் இதை வந்து ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னது உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதே இடபிள்யூஎஸை மோடி அரசு கொண்டு வருகிற பொழுது வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற பொழுது அது நடைமுறைப்படுத்தப்படாது. அதுக்கு எந்த விதமான இடைக்கால தடையுமே வந்து நீதிமன்றம் விதிக்கவும் இல்லை. அதுக்கப்புறமேல அதை வந்து நீதிமன்றம் அங்கீகரிக்கவும் சேர்ந்தது 10% இடபிள்யூஎஸ்ங்கிற. அதுவுமே இந்த 50% வருமா வராதாங்கிற அந்த மாதிரியான குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. முதல்ல அந்த கிரிமிலை அங்கீகரிச்சதுங்கிறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழல எஸ்சி எஸ்டிக்கும் அதை கொண்டு வருங்கிறது அது வந்து சமூக நீதிங்கிற ஒரு தத்துவத்தையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா வந்து இடஒதுக்கீடு என்பதே பொருளாதாரத்தை அளவுகோலாக கொண்டது. அரசியலமைப்பு சட்டத்துடைய வரையறையின்படி அல்லது அம்பேத்கர் வந்து அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் முன்வைத்த வாதங்களின்படி பார்த்தோம் சொன்னால் இடஒதுக்கீட்டுக்கு பொருளாதாரம் என்பது எப்போதுமே அளவுகோலாக இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை இப்போதான் ஒரு தலைமுறை 2 தலைமுறை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் படித்து முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழலை அந்த நிலைமையை மட்டுமே காரணம் காட்டி அவருடைய குழந்தைகளுக்கு வந்து இடஒதுக்கீட்டை மறுப்பதுங்கிறது கண்டிப்பாக அது சமூக நீதியே ஆகவே முடியாது. சரி, ஓகே. திரு சாமுவேல் ராஜ், உங்களுடைய பார்வை என்ன? இப்போ எஸ்சி எஸ்டியினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறது, அது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எஸ்சி எஸ்டியினருக்கு கிரீமி லேயரை கொண்டுட்டு வரணும்னு பரிந்துரைகளும் அங்கங்க எழுறதை பார்க்கிறோம். அது பற்றி உங்களுடைய கோணம் என்ன? வரலாற்று ரீதியாக மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு என்று நாம் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். நாம் வரவேற்கிற இடத்துல மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக தமிழகத்தில் குரல் கொடுத்த, போராடிய, மக்களை திரட்டிய, உள்ளிட ஒதுக்கீடு கிடைத்த பிறகு மக்கள் முகத்திலே ஏற்பட்ட மகிழ்ச்சியை நேரடியாக பார்த்து மகிழ்ந்த ஒரு அமைப்பு என்கிற முறையில் இந்த தீர்ப்பு மிகப்பெரிய மகிழ்ச்சியை என்னை போன்ற ஊழியர்களுக்கு வழங்குகிறது. 2009ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஏப்ரல் 29ஆம் தேதி அந்த சட்டம் அமலுக்கு வந்தது. 2028ஐயும் 29 இந்த 2 ஆண்டுகளையும் ஒப்பிட்டு பார்த்தாலே 2028 வரை மருத்துவக் கல்லூரிகளில் 4 அல்லது 5 அருந்ததியர் மக்கள் இடம்பெற்று வந்த ஒரு சூழல் 2009இல் 50ஆக அது மாறியது. பொறியியல் கல்லூரிகளில் 50க்கு குறைவாக இடம் பெற்று வந்த அருந்ததியர்கள் 2009க்கு பிறகு அது சற்றேறக்குறைய 500க்கு மேல் அதிகரித்ததையும் பார்க்க முடிந்தது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அருந்ததியர் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்திய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் அது. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய பல முனைகளில் பலவிதமான கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதிலும் போராடுவதிலும் பங்கெடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பினுடைய அங்கமாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது உள்ளபடியே அச்சத்தில் தான் நாம் இருந்தோம். ஏனென்றால் ஆந்திராவில் மாலா மாதியா என்கிற ஒரு பிரிவினருக்கிடையே இது போன்ற உள்ளிட ஒதுக்கீடு பிரச்சனை வருகிற போது ஆந்திராவில் அது தடுத்து நிறுத்தப்பட்டது ஆந்திரா உயர்நீதிமன்றத்தால். அதன் பிறகு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட போராட்டத்தையும் கூட மிக சரியாகவே நாம் நடத்தினோம். எனவே சென்னையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்கில் அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த வழக்கில் தன்னையும் ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் மூலமாக இணைத்து கொண்டு நாம் அதில் என்ன வாதுரை வைத்தோம் என்று சொன்னால், இதுபோன்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்கிற போது இதை தனியாக தமிழ்நாட்டில் விசாரிப்பதில் நியாயமில்லை, எனவே உச்சநீதிமன்ற வழக்கோடு இணைக்க வேண்டும் என்கிற முறையில் நாம் நம்முடைய வாதுரைகளை வைத்தோம். அதை ஏற்றுக்கொண்டு
உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கோடு இணைக்கப்பட்டது. இப்போது இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பது மிகுந்த மனமகிழ்ச்சியை கொடுப்பது மட்டுமல்ல, மிகுந்த ஒரு மாற்றத்தை அருந்ததியர் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடியது. அதோடு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் உள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பாதிப்புகளை இந்த தீர்ப்பு இன்றைக்கு தடுத்து நிறுத்தியிருக்கிறது, சட்டப்பூர்வமானதாக மாற்றியிருக்கிறது. தீர்ப்பின் சரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதல்ல என்பதை பல இடங்களில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கிரிமி லேயரை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டதைப் போல தான், நண்பர் குறிப்பிட்டதைப் போல தான், நிச்சயமாக எஸ்சி எஸ்டி மக்களுக்குள்ள இந்த கிரிமி லேயர் என்பது நீங்களே குறிப்பிட்ட அடிப்படையில் இப்போதுதான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் பல சமூகத்தில் உருவாகி வருகிறார்கள். எஸ்சி பிரிவில் இருக்கிற எல்லா சமூகத்திலும் முதல் தலைமுறை பட்டதாரி உருவாகிவிட்டார்கள் என்று நாம் குறிப்பிட முடியாது. பன்னியாண்டிகள் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. நாம் பேரே குறிப்பிடப்படாத சண்டாளர் என்று நாம் இன்றைக்கு சொல்கிறோம். இப்படியெல்லாம் சாதி பிரிவினைகள் இருக்கிறது. அவர்களெல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரி மட்டுமல்ல, முதல் தலைமுறையில் அவர்கள் 10ஆம் வகுப்பை கூட தொடவில்லை. அவர்களை பாதிக்கிறது இல்லல்ல, படிச்சு வேலை வாங்கி அந்த ஸ்லாப் அட்டைன் பண்றவங்களுக்கு மட்டும்தானே கிரீமி லேயர் அப்ளை பண்ண போறாங்க. நிச்சயமா நிச்சயமா அப்படி ஒரு வியாக்கியானம் அதற்கு அப்படி ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் யாராவது படித்து மேலே வந்தவர்கள் தான் மற்றவர்களை கைதூக்கி விடுகிற இந்த பணியை செய்ய முடியும். அப்படி வருகிற போது அடுத்தடுத்த தலைமுறை அதில் படித்து அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறை தான் உயர்கல்வியை அறிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம சென்னை ஐஐடி கேம்பஸில் வந்து அங்கே ஆர்ட்ஸ் இருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு நீண்ட காலம் கழித்து தான் தெரியும். அது பொறியியல் சார்ந்த ஆராய்ச்சி சார்ந்த ஒரு நிறுவனம் என்று தான் நான் நினைத்து கொண்டதும். ஆனால் சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐஐடி வளாகத்துக்குள் சாதாரணமான ஒரு கலை அறிவியல் துறையும் இருக்கிறது என்கிற செய்தி எத்தனை படித்தவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் அடுத்தடுத்த தலைமுறை வருகிற போது தான் அவர்கள் இந்த கல்வி வாய்ப்புகள் முழுவதையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்கிற முறையில் கிரிமி லேயர் என்பதை நாம் ஏற்க முடியாது என்றுதான் இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்த விரும்புகிறோம். ஓகே, இதற்கிடையே திரு அதிகமான் அவர்களும் நாராயணன் திருப்பதி அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களையும் வரவேற்கிறேன். நான் திரு நாராயணன் திருப்பதி அவர்களிடம் போகணும்னு நினைக்கிறேன். சார், இப்போ இந்த தீர்ப்பு எஸ்சி எஸ்டியினருக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதை நீங்க வரவேற்கிறீங்களா? பாஜக அதை எப்படி பார்க்குது? இன்னொரு பக்கம் இப்பவே எஸ்சி எஸ்டியினருக்கு வந்து கிரீமி லேயர் அப்ளை பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து ஏற்புடையதா இருக்குமா? முதல்ல இந்த தீர்ப்பானது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு தான். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பல ஆண்டுகளாக இதை சொல்லி வருகிறது. பல மாநிலங்களில் இதை நாம் சொல்லி வருகிறோம். குறிப்பாக சமீபத்தில் நடந்த தெலுங்கானா தேர்தலில் கூட எங்களுடைய முழக்கமாக மடிகா அந்த கம்யூனிட்டிக்கு, அந்த சமுதாயம் அங்கு இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் 2001ஆம் ஆண்டு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் இருந்த பொழுதே அந்த அரசை நாம் சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி பல்வேறு மாநில அரசுகள் இருந்த போதெல்லாமே நாம் மாநில அரசுகள் உள் இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதே போல மத்திய அரசாங்கம், தற்போதைய பாஜக அரசாங்கம் கூட இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் அதிகாரத்தை வழங்க வேண்டும், அது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் நாம் வந்து தெளிவாக மனு செய்திருக்கிறோம், அஃபிடவிட் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல் இந்த 4 நீதிபதிகளுடைய அந்த கிரீமி லேயர் என்பது இந்த எப்படி ஓபிசிகளுக்கு அந்த சமுதாயத்தினருக்கு பொருந்துமோ அதே போன்று எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் பொருந்த வேண்டும் என்று சொன்னதையும் நாம் வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் எஸ்சி எஸ்டி சமுதாயத்தில் கூட பல்வேறு அவர்கள் வந்து எஸ்சி எஸ்டி சமுதாயம் என்பது பல பிரிவுகளாக இருக்கிறது என்பதை நீதிமன்றம் சொல்லவே அதனால் அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் ஒரு நீதிபதி அவர்கள். குறிப்பாக தலைமை நீதிபதி அதற்கான ஒரு குறிப்பையும் கொடுத்திருக்கிறார், அதற்கான ஒரு உதாரணத்தையும் வழங்கியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அதையும் நாம் வரவேற்கிறோம். ஆனா சமூக நிலையில இன்னும் எஸ்சி எஸ்டியினருக்கு உரிய இடம் கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுது பொருளாதார அடிப்படையில இப்பவே கிரீமி லேயரை கொண்டுட்டு வரணுங்கிறது வந்து எப்படி ஏத்துக்க முடியுங்கிற ஒரு வாதம் இருக்கு. கலைஞர் போன்றவர்கள் ஓபிசிக்கு கிரீமி லேயர் கொண்டுட்டு வந்ததையே வந்து எதிர்த்தாங்க.
அது ஏற்புடையதா இருக்குமா? இன்னும் அவர்களுக்கு சமூக ரீதியா அவர் கோயிலுக்குள்ள போக முடியாது. ஒரு எஸ்சியோ எஸ்டியோ ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், ஆனால் சமூகத்துல எல்லா கோயிலுக்குள்ளேயும் போயிட முடியுமா? கருவறைக்குள்ள போக முடியுமா? சமூக நிலை உயர்ந்திருக்கா? அதையும் கன்சிடர் பண்ணணுமே அப்படின்றாங்க. இல்லைங்க, இந்த கோவிலுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்பது என்பது சமூக கொடுமை என்பதை விட அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகளினால் அதை சமாளிக்க முடியவில்லை, அதை செயல்படுத்த முடியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். பாஜக ஆளும் மாநிலங்களில் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உள்ளே சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். தமிழகம் போன்ற சில மாநிலங்களில் தான் இன்னும் அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் துர்பாக்கியமான ஒரு விஷயம், அன்பார்ச்சுனேட் விஷயம். அதே போல் இடஒதுக்கீடு குறித்தெல்லாம் பேசுகிறார்கள். மண்டல் வாஜ்பாய் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் அமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில தான் அந்த மண்டல ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த அவர்கள் எங்கள் கட்சியினுடைய பீகார் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர். நாங்கள் மண்டல் ஆணைய பரிந்துரையை அமுல்படுத்துவோம் என்று 1989 எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மட்டுமே இருந்தது அகில இந்திய கட்சிகள் என்பதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதனால இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு இவை அனைத்துமே நாம் வரவேற்கிறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த தீர்ப்பின் வாயிலாக உணர்த்தப்படுவது காஸ்ட் சென்சஸ் எடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா எஸ்சி எஸ்டியினருக்கு மாநில அரசுகள் உள் இடஒதுக்கீடை கொடுக்கலாம், ஆனா குவான்டிஃபைட் டேட்டாஸ் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ பொதுவாக எல்லா சமூகமும் எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிட்டாதான் எஸ்சி எஸ்டியினருக்கும் அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் இவங்க எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அதையெல்லாம் பார்த்து கொடுக்கணும். அப்போ அதை மத்திய அரசு மேற்கொண்டு செய்யுமா? இன்னொரு பக்கம் இந்த 50% சீலிங்ஸே உடைக்கணும் அப்படின்றாங்க. தாராளமாக ஜாதி ரீதியான அந்த சென்சஸை, மக்கள் தொகை அடிப்படையை நாம் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் அதை மாநிலங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்பொழுது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது உச்சநீதிமன்றம் மாநிலங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் தற்போது பல்வேறு வகையான ஒவ்வொரு பிரிவிலையும் பல ஜாதிகள் சமூகங்கள் வரப்போகின்றன என்கிற அடிப்படையில் என்கிற அடிப்படையில் மாநில அரசுகளே அந்த ஜாதி அடிப்படையிலான சென்சஸை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. ஆனா பீகார் கேஸை எடுக்கும் பொழுது மாநிலங்கள் ஜாதி அடிப்படையில் சர்வே எடுக்கிறாங்க, ஆனா அதன் அடிப்படையில் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் காஸ்ட் சென்சஸ் எடுத்தாதான் ஆப்டா இருக்கும்னு சொல்லப்படுது. இல்ல நாம தெளிவா சொல்லியிருக்கிறோம், மாநிலங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளட்டும், தமிழகம் கூட தாராளமாக ஜாதி ரீதியிலான அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை தாராளமாக எடுத்துக்கொள்ளட்டும், செய்து கொள்ளட்டும் என்றுதான் சொல்கிறோம். அதை நாம் வரவேற்கிறோம். ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான இந்த கட்டமைப்பு இருக்கிறது ஜாதி அடிப்படையில். இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இன்னொரு மாநிலத்தில், உதாரணத்துக்கு புதுச்சேரியில் அதர் கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க, ஆனால் இங்கே பேக்வேர்டு கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினராக இருக்கிறார்கள். ஆனால் அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி இங்கே டெல்லியில் பார்த்தீங்கன்னா அங்கே அவர்களை பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக கருத மறுக்கிறார்கள். இதெல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆனால் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், அனைவருக்கும் சமநீதி சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்கள் தான் இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றது நம்முடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ நீங்க இந்த ஜாதிக்குள்ள உள் இடஒதுக்கீடு, இந்த செக்டுக்குள்ள எஸ்சி எஸ்டிக்குள்ள உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வரவேற்கிறீங்க. இதுக்கு முன்பு ஆந்திராவில் முஸ்லீமுக்கு ஓபிசிக்குள்ள இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அதை பாஜக எதிர்க்கிறது. அப்ப எந்த உள் இடஒதுக்கீடு ஏற்கத்தக்கது மறுக்கத்தக்கதா இருக்கு பாஜகவுக்கு? மத ரீதியான இடஒதுக்கீடு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இல்லை. இடஒதுக்கீடு என்பது யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் சாதிய அமைப்பு. அதனால்தான் இங்கே ஒரு மிகப்பெரிய தீண்டாமை இருந்துச்சு. சாதிய அமைப்பினால்தான் இங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தது என்று நம்பினார்கள். அதனால தான் இந்து என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்குத்தான் இந்த இடஒதுக்கீடு என்பதுதான் உண்மை. அதுதான் இடஒதுக்கீடு.
இஸ்லாத்துல தான் ஜாதியே இல்லையே, அங்கே தான் எல்லாரும் சமம் தானே, அப்படி தானே சொல்கிறாங்க. கிறிஸ்தவத்துலேயும் ஜாதி இல்லை, எல்லாரும் சமம் தானே. அப்படி இல்லைன்னா ஒப்புக்கொள்ள சொல்லுங்கள், கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குது, இஸ்லாத்தில் ஜாதி இருக்குன்னு. அப்படின்னா மதம் மாறியவர்கள் அத்தனை பேரும் மறுபடியும் இந்துவாக மாறுவார்களான்ற பல்வேறு கேள்விகள் வருகிறது. அதனால் மத ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டிற்கு பேராபத்து என்று மிக தெளிவாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மத ரீதியான இடஒதுக்கீடை உறுதியாக வன்மையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இல்ல, ஆர்டிகல் 25 ஃப்ரீ பிராக்டிஸ், ஃப்ரீடம் இருக்கு ரிலிஜன் பிராக்டிஸ் பண்றதுக்கு என்பதை உறுதி செய்கிறது. என்னுடைய சமூக நிலையில என்ன சரியாக நடத்தலை என்று கருதக்கூடிய எஸ்டி பிரிவினர் கிறிஸ்டியானிட்டிக்கோ முஸ்லீமாகவோ மாறுகிறார்கள் அப்படின்னா அங்க அவங்களுக்கு பிசி கொண்டுட்டு போய் முஸ்லீமுக்கு கொடுக்கிறது. இன்னும் எஸ்சியினர் கிறிஸ்டியனா மாறினாங்கன்னா ஹிந்து, சீக், புத்திஸ்டுக்கு மட்டும்தான் அந்த எஸ்சி கேட்டகரி அனுமதிக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்டியானிட்டிக்கும் முஸ்லீமுக்கும் கொடுக்கல என்பது ஒரு வாதமா இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் அதை ஏத்துக்க மறுக்குது? இல்லை, ஏன் அதை ஏற்றுக்க மறுக்குது? அதாங்க, எங்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதோ அங்கு அந்த சமுதாயம் மேலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், அதில் இன்னும் சொல்ல போனால் திரு மண்டல் அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் இதெல்லாம் எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் மேற்கு வங்காளத்திற்கு திரு மண்டல் அவர்கள் சென்றபோது அங்கு அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் அரசினுடைய முதலமைச்சர் திரு ஜோதிபாசு அவர்கள் இங்கே பின்தங்கியவர்களே, பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லை என்று சொன்னார் என்பதை நான் இங்கே கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கான ஆவணங்களும் இருக்கின்றன. அதனால் இங்கே இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னால், யார் ஹிந்து அப்படின்னு வரும்பொழுது யார் ஒரு இஸ்லாமியர் இல்லையோ, யார் ஒரு கிறிஸ்தவர் இல்லையோ அவர் ஹிந்துன்னு சொல்கிறாங்க. அப்போது இடஒதுக்கீடு என்பது சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், யார் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், அது ஏற்றத்தாழ்வின் காரணமாக அமைந்தது. அதனால தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதை வழங்குகிறோம். அதனால் சமூக ரீதியாக எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்கிற இஸ்லாத்தில், சமூக ரீதியாக எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்கிற கிறிஸ்துவத்தில் இடஒதுக்கீடு அவசியம் இல்லையே, அது அவங்களே சொல்கிறாங்களே. ஆனா அவங்க ஆரிஜின் எஸ்சியில இருந்து தானே அந்த மதத்தை தழுவிருப்பாங்க. இந்து மதத்தில் மரியாதையாக நடத்தல, கோயிலுக்குள்ள சரியாக செல்வதற்கு அனுமதிக்கல, சமூக நிலையில ஏற்றத்தாழ்வுகளா எங்களை நடத்துறாங்க, மரியாதை இல்ல என்பது போன்ற உணர்வுகளால இன்னொரு மதத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா அங்கேயும் அவர்கள் எஸ்சியாக பயன்பெறுவதற்கு ஏன் தடை இருக்கு? அபிநயா, அதுதான் பிரச்சனை. அப்போ அங்கே இன்னும் அவர்கள் அங்கு சமூக ரீதியாக முன்னேறவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த ஆர்குமெண்ட் தான் இப்ப நம்ம வைக்கிறோம். அப்ப இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும் ஜாதிகள் இருக்கிறதா, ஜாதி ரீதியான அடையாளம் அகற்றப்படுகிறது. ஆனால் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷனுக்கு அந்த எஸ்சி என்கின்ற விஷயம் தேவைப்படுகிறது இல்லையா? இல்லை, அதாவதுங்க, சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருந்த காரணத்தினால்தான் இந்த இடஒதுக்கீடு என்பது. இதுதான் அரசியலமைப்பு சட்டம். அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் இந்த மத ரீதியான இடஒதுக்கீட்டை அளிப்பதில்லை, அது தேவையும் இல்லை என்பதுதான் நம்முடைய பார்வை. அப்ப பொருளாதார அடிப்படையில இந்த கிரீமி லேயர் என்பதை கொண்டு வருவதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இப்போ நீங்க வருத்தப்பட்டீங்க இல்லையா அபிநயா? இப்ப நீங்க வருத்தப்பட்டீங்க இல்லையா அந்த இஸ்லாமியர்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக? இல்ல, என்னோட தனிப்பட்ட வருத்தம் இல்ல சார், எல்லாருக்கும் டியூ ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படணும் என்பது அம்பேத்கர் சொன்னது. உங்களுடைய வருத்தத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், தவறில்லை, நீங்கள் சொன்னது சரி. அவங்களுக்காகத்தான் இடபிள்யூஎஸ் என்பது நீங்கள் சொன்ன அந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய மற்றவர்கள், அந்த இடபிள்யூஎஸ்ல முஸ்லிம்ஸும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் பல பேர் மறைத்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சொல்வது போல ஏற்றத்தாழ்வுகள் அந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களுக்கு சரியான முறையில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீட்டை இடபிள்யூஎஸ் அளிக்கிறது. ஒரு பார்வை என்ன வைக்கப்படுகிறதுன்னா, எதிர்த்தரப்புல இருந்து பாஜக இந்த இடஒதுக்கீட்டை டைல்யூட் பண்ண பார்க்கறாங்க, நீர்த்து போக செய்ய நினைக்கிறார்கள்.
ஒரு பக்கம் இடபிள்யூஎஸ் பொருளாதார அடிப்படையில கொண்டுட்டு வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெறக்கூடிய அரசு அமைப்புகள் இல்ல, பிஎஸ்யூஸ் இல்ல, அது நிறைய பிரைவேட்டைஸ் ஆகுது, அரசு கல்வி நிறுவனங்கள் கம்மியாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்கள்ல எப்படி எல்லோரும் பயன்பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அமெரிக்கா போல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் இடஒதுக்கீட்டை கொண்டுட்டு வரலாமே என்கின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுதே, அதை எப்படி பாக்குறீங்க? இதை 3 விஷயம் அபிநயா. 1947 சுதந்திரம் பெற்றதிலிருந்து இடஒதுக்கீடு இல்லை. 77 தான் முதல் முறையாக எங்களுடைய ஆட்சியில் தான் அந்த இடஒதுக்கீட்டுக்கான அந்த ஒரு புள்ளியே வைக்கப்பட்டது, மண்டல ஆணையம். ஒன்று. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது கிடையாது என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கிறேன். எங்களால் தான் இடஒதுக்கீடு இருக்கிறது. சமீபத்தில் நடந்த இந்த மருத்துவ படிப்பில் கூட சலோனி குமாரி வழக்கில் 2015 தான் மத்திய அரசு தான் அஃபிடவிட் போட்டு அதன் மூலமாகத்தான் அந்த இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டது. மூன்றாவதாக நீங்க என்ன கேட்டீங்க, எனக்கு சட்டம் மறந்து போச்சு. மூணாவதா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் இடஒதுக்கீடு மற்ற நாடுகளைப் போல தனியார் நாங்க பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இது வந்து சாத்தியமா என்பதை நாம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஓபிசி அணியின் சார்பாக, எஸ்சி எஸ்டி அணியின் சார்பாக தொடர்ந்து இதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இதில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் நீங்கள் பிஎஸ்யூ கலைச்சிட்டதுனால இது இல்லைன்னு சொல்லுவது சரி கிடையாது. இங்கே முதல்ல என்ன பிரச்சனைன்னா கல்வி. அந்த கல்வி போய் எல்லோருக்கும் சேர்கிறதா அப்படின்னா இன்னைக்கு அந்த கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு சேர்த்து கொண்டிருக்கிறது. நான் வந்து பிஜேபியை மட்டுமே சொல்லலை, கல்வி ரீதியாக எல்லா மாநிலங்களும் மத்திய அரசும் கல்விதான் மிக முக்கியமானது. அந்த கல்வியை சேர்த்து கொண்டிருக்கிறோம். தனியார் துறை பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டால், தொழில்துறை மேலும் மேலும் வளர்ந்தால் கண்டிப்பாக எல்லோருக்குமே சமூக நீதி, சமநீதி கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் 50% சீலிங்கையும் உடைக்கணும். ஏன்னா ஒரு மாநிலத்துல ஒரு தேவை இருக்கும். நீங்க சொன்னீங்க, நீங்க முன்கூட்டியே சொன்னீங்க, ஒரு சமூகம் இந்த இடத்துல பிற்படுத்தப்பட்டவர்களா இருப்பாங்க, இன்னொரு இடத்துல வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களா இருப்பாங்க. அப்படின்றப்ப ஒரு ஸ்டேட்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஆனா அந்த 50% அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ற அளவுக்கு போதுமானதா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்கு பாஜக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? இங்க இது என்னுடைய கருத்து என்னன்னா, இதுல ஏதோ எல்லா ஜாதியிலையும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிற்படுத்தப்பட்டோம், அதாவது சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவங்க இருக்கிறதே அப்படி நினைப்பதே தவறு என்று நான் கருதுகிறேன். அதான். ஸோ அப்போ நாம் சொல்கிறது என்னன்னு சொன்னாக்கா, ஒரு சமுதாயத்தில் இருக்க எல்லாருமே வந்து பிற்படுத்தப்பட்டவங்களா, அதாவது பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறதே தப்பு. அதைத்தான் நீதிமன்றங்கள் சொல்கிறது. அதனால தான் இந்த 50 விழுக்காடு என்ப அந்த சீலிங்கை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அது சரிதான் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. திரு சாமுவேல், நீங்க உங்களோட கருத்தை தெரிவிக்க நினைச்சீங்க. அதாவது இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது சாதி வாரியான கணக்கெடுப்பு. இதை மாநிலங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று அவங்க சொல்கிறதும், மாநிலங்களுக்கு நாங்கள் அதிகமான ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வதும் இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கருத்தானா என்பதற்கு அவர் தான் பதில் சொல்லணும். மிக மோசமாக மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது என்பதெல்லாம் எல்லா விதமான தரவுகளும் நமக்கு வந்து பத்திரிகை சுதந்திரம் உள்பட உலக நாடுகளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு தெரியும். இப்போ அவங்களே சொன்ன அடிப்படையில் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில், அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்கன்றதை சொல்லணுமா இல்லையா? மாநிலங்கள் எடுத்துக்கலாம்னு சொன்னால் சொல்லணும்ல. அப்புறம் ரொம்ப முக்கியமாக அந்தந்த மாநிலத்தினுடைய அரசுகளினுடைய தன்மையின் காரணமாக தான் கோயிலுக்குள்ளே போக முடியாத நிலைமையெல்லாம் இருக்குது. இது போன்ற கருத்துக்களை எல்லாம் ஒரு பொது தளத்தில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சரி, ஓகே. திரு அதிகமான், உங்களுடைய பார்வை என்ன? இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வாயிலாக உங்களுடைய பார்வை என்ன? அனைவருக்கும் வணக்கம். இந்த தீர்ப்பு வந்து அனைவராலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முற்போக்கு சிந்தனையுள்ள அனைத்து தலைவர்களாலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது.
அது மட்டும் இல்லை, இந்த தீர்ப்பு ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களாக இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு கிடைப்பதற்காக நாங்கள் 14 ஆண்டுகள் காத்திருந்தோம். இடையிலே ஒரு தீர்ப்பென்று சொல்ல முடியாதபடி ஒரு அறிவிப்பும் வெளியிட்டார்கள் உச்சநீதிமன்றத்தில். மாநில அரசுக்கும் இப்படிப்பட்ட உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அமைதியாகிவிட்டார்கள். இப்பொழுது தீர்ப்பு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். 7 பேரில் 6 பேர் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவு இந்த தீர்ப்பு என்பது இதை ஒட்டி இனி பல மாநிலங்களில் அருந்ததியர் மக்கள் தமிழ்நாட்டில் எப்படி பாதிக்கப்பட்டு இருந்தார்களோ அதை போல பாதிக்கப்பட்டிருக்கிற பல சமுதாயங்கள், சாதிகள் இருக்கின்றன. இன்னும் தமிழ்நாட்டிலே கூட இருக்கத்தான் செய்யும். அப்போ அதை கண்டுபிடித்து அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை இந்த உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்துருக்குது இந்த வழக்கின் மூலம். அப்போ இந்த வழக்கில் இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த பொருளாதார அடிப்படையில், ஆமாம், கிரீமி லேயர் அடிப்படையில் அது ஒரே ஒரு நீதியரசர் தான் அதை சொல்லியிருக்கார், மற்ற யாருமே அதை சொல்லலைங்க. அந்த ஒரு நீதியரசர் அதை சொல்கிறாரு. அப்போது அவருடைய புரிதல் எப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் நம்மை பொறுத்தளவு இந்த இடஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படைக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. அடிப்படையில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொருளாதார அடிப்படையில் கொடுக்கப்பட்டதில்லை. நம் மீது சுமத்தப்பட்ட இழிவுகள், காலங்காலமாக சுமத்தப்பட்ட இழிவுகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், அதிலிருந்து முன்னேற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது தான். அந்த வீட்டில் 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கலாம், 10 டாக்டர் கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய சாதி இழிவு இன்னும் நீங்கவில்லைங்க, அப்படியே தான் இருக்குது. எங்கே நீங்க இருக்கு? நீங்கவில்லை. அவர் சொல்கிறாரு, அவர் தோழர் திருப்பதி சொல்கிறாரு, நாராயணன் சொல்கிறாரு, வட மாநிலங்களெல்லாம் எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகிறாங்கன்னு எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்னு எனக்கே தெரில. வட மாநிலத்தில் போய் ஒரு குடியரசுத் தலைவரே வாசலில் காத்திருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் சொல்கிறாரு எல்லாரும் உள்ளே போகிறாங்கன்னு சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் எப்பவுமே ஆதரவாக இருப்போம்னு சொல்கிறாரு. ஏங்க, விபி சிங் மண்டல் கமிஷன் கொண்டு வந்தபோது விபி சிங்குடைய ஆட்சியை கவிழ்த்தது யார்? நீங்கள் தானே கவிழ்த்துங்க. எல்லாம் மக்கள் மறந்து விட்டார்கள் என்று நினைத்து விட்டு எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களா? இடஒதுக்கீடு வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற ஒரு உயர் ஜாதியை சேர்ந்தவன் போய் செருப்பு தைக்கிறான், இன்னொரு உயர் ஜாதியை சேர்ந்தவன் வீடு கூட்டுறான், நாங்கள் இந்த வேலைக்கெல்லாம் வரணுமான்னு கேட்குறான். இது நடந்ததா இல்லையா? ஆக மண்டல் கமிஷனை வர வைப்பதில் தமிழ்நாடு ரொம்ப முக்கிய பாத்திரம் வைத்திருக்கிறது. கலைஞருடைய பங்கு அதில் இருக்கிறது, இங்கே ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய பங்கு அங்கே இருக்கிறது, இன்னும் பல பேருடைய பங்கு அதில் இருக்குங்க, அதனுடைய அழுத்தம் இருக்கிறது. ஆக அதெல்லாமே மறைச்சு இவர் என்னமோ இவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. ஒதுக்கீட்டுக்கு எதிரான வாதங்களை சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு குரூப் ஓரியன்டா தான் இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஒரு பர்டிகுலர் செக்ட் அப்படின்னு நீங்க ஒன்னொன்னா உடைச்சு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? இப்ப 76 ஜாதியினர் எஸ்சிக்குள்ள இங்க வர்றாங்க. அதுல ஒரு 7 பிரிவினருக்கு 3% கொடுக்குறோம் அப்படின்னா மத்தவங்களுக்கெல்லாம் 15% ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி எவ்வளவு உடைச்சு கொடுப்பீங்க? அப்ப அது ஃபியூச்சர்ல பொலிட்டிசைஸ் ஆகலாம். உடைச்சு இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், உடைச்சு கொடுப்பீங்கன்னு நீங்க கேக்குறீங்க. ஏற்கனவே உடைச்சு தாங்க இருக்குது நாட்டுல. உங்களுடைய சனாதன தர்மங்களை எல்லாம் உடைச்சு வச்சிருக்குது. நாங்க ஒன்றும் உடைக்கல. நாங்க எங்க உடைச்சோமா? நீங்க உடைச்சு வச்சிருக்கிறீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்றேன், ஒரு சாதி இன்னொரு சாதிக்கு சமம் இல்லை. ஒரு சாதி குழுவுக்கு இப்போ அங்க என்ன சொல்றாங்க, பள்ளர் சேரி, பறையர் சேரி, சக்கிலியர் சேரி என்னன்னு சொல்றாங்க. 3க்கும் சேர்ந்து ஒரு சேரி இருக்கா தமிழ்நாட்டில்? எங்க இருக்கு? ஏற்கனவே எல்லாம் உடைஞ்சு தான் கிடக்குது. இப்போ நீங்க என்ன கேட்குறீங்க, இப்போ இந்த மாதிரி ரிசர்வேஷன் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கறதுனால உடஞ்சி போகுன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி உடையும்?
நீங்க எல்லாம் ஏற்கனவே உடைச்சு வச்சிருக்கிறீங்க. இருக்கிற as it is எப்படி மக்கள் இருக்கிறாங்களோ அதனுடைய அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுல வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு அரசு கண்டுபிடித்து அவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பது தான் இன்றைக்கு இது உள்ளிட ஒதுக்கீடு. ஏற்கனவே மரியாதைக்குரிய சாமுவேல் ராஜ் இங்கே வந்து சில செய்திகள் எல்லாம் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஒரு காலத்தில் வந்து அருந்ததியர்கள் 2008 வரைக்குமே ஒட்டு மொத்தமாகவே ஒரு 7-8 பேர் அல்லது ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குங்க. இப்போ வந்து ஒரு ஆண்டுக்கு 100 பேர் மருத்துவர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்பட்டிருக்குல்ல. பொறியாளர்கள் 2000 பேர் வர்றக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறல்ல. நீதிபதிகள் அருந்ததியர்கள் இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நீதிபதிகள் இருக்கிறார்கள். விஏஓக்கள், ஆசிரியர்கள், காவலர்கள், இத்தனையிலும் அந்த வாய்ப்பு அதான் அவங்க எல்லாம் இருக்காங்களே, அவர்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு? அவர்கள் வந்து சமூக படிநிலையில மேல போயிட்டாங்க. அது ஏங்க, அதனால அவங்க கிரீமி லேயரா கன்சிடர் தலைமுறையில முதல் தலைமுறையில வந்ததை பார்த்தாலே நீங்கள்லாம் உங்களுக்கு அத்தனை பேருக்கு இவ்வளவு பொறாமையும் ஒரு எரிச்சலும் வருது. காலங்காலமா அத்தனை தலைமுறைகளையும் அவன் பூரா பெரிய பெரிய பதவிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறானே. எல்ஐசி, ரயில்வே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் இருக்கிற அத்தனை செக்ரட்டரியேட்ல இருக்கிறவங்க எல்லாம் காலங்காலமா உட்கார்ந்துருக்க. அதை பார்த்து உங்களுக்கு கோபம் வரலையா? ஓகே, இங்க கொஞ்சம் ஒரே ஒரு படி ஏறணும்னு உங்களுக்கு இது வந்து கண்ணுல உறுத்துதா? சரி, ஓகே. திரு வாசுதேவன் படி ஏறி இருக்கான், அதுவே உங்களுக்கு கண்ட ஓகே. இன்னும் படிநிலையில முதல் தலைமுறை தான் வந்திருக்கு, அதற்குள்ளேயே இந்த பேச்சு எதுக்குன்னு கேக்குறீங்க. திரு வாசுதேவன், முதல் தலைமுறையை இப்பதான் படிச்சு வேலைக்கு வந்திருக்கிறாங்க, சமூக பொருளாதார நிலையை ஓரளவுக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஹிஸ்டாரிக்கலா நடந்த நிகழ்வுகளையும் பொருத்தி பார்த்து அணுக வேண்டாமா? கிரீமி லேயர் SC/STக்கு கொண்டுட்டு வரணும்ங்கிற பரிந்துரை வந்து ஏற்புடையதா இருக்குமா? ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டை தான் பார்க்கேன். லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வந்து அனைவருமே பலதரப்பட்டவர்கள் வரவேற்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, அந்த கிரீமி லேயர் பாயிண்ட்டை கொண்டு வந்ததுனால. இதற்கு முன்னால் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இடைமறிச்சதுக்கு சாரி. அவர் வந்து இந்த சனாதனம் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது நம்ம டிவியில நிகழ்ச்சியில ரெக்கார்ட் ஆச்சா இல்ல நீங்க மியூட் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு கரெக்டா தெரியல. போட்டு சொல்லிட்டேன். அவர் கருத்தை நீங்க எதிர்க்கிறீங்க? அதுக்கு நான் அவங்க இல்ல அவர் வந்து ஜாதிகள் பத்தி பேசிட்டு இருந்தாரு, பின்ன இது பத்தி மண்டல் கமிஷன் பத்தி பேசிட்டு இருந்தாரு. மண்டல் கமிஷனை வந்து VP சிங் தான் வந்து பண்ணாரு அப்படின்ட்டு. கரெக்ட், VP சிங் தான் பண்ணாரு. அதுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சி 13 வருஷம் ஆட்சியில இருந்தது இல்லையா, அவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறமா இப்போ இவர் 2021 தான் அந்த 127வது அமெண்ட்மெண்ட் வந்தது. மாநில அரசுகளுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்காங்க. OBCல நீங்க எப்படி வேணாலும் பட்டியல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவதுங்க, இடஒதுக்கீடை பத்தி யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இடஒதுக்கீடு கண்டிப்பா வேண்டியதுதான். ஆனா இதையே எவ்வளவு நாள் கொண்டு போக போறீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அம்பேத்கர் சொன்னது 10 வருஷத்துக்கு தான். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு 10 வருஷம் சொல்லிட்டு 70 வருஷமா நாம வந்து நீட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் எவ்வளவு சாதிகள் எத்தனை காலத்துக்கு இருக்குதோ அத்தனை காலத்துக்கு இடஒதுக்கீடு இருக்கும். சாதிகள் எத்தனை காலத்துக்கு இருக்கிறதோ அத்தனை காலத்துக்கு இடஒதுக்கீடு இருக்கும். உங்க பெரியார் வந்து ஜாதி எல்லாம் ஒழிச்சிட்டாரு. தமிழ்நாட்டுல ஜாதியே கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்து இடஒதுக்கீடு 0 பண்ணிடும் அப்படிங்கறது என்னுடைய வாதம். ஒழிச்சதாக சொல்லல. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க கொஞ்சம் விவரமா படிச்சீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க என்ன சொல்றாங்க, சப்ஸ்டாண்டிவ், அவங்க அந்த இதை சொன்னாங்க இல்லையா, அதாவது நீங்க கேட்டீங்க இல்லையா ஜாதியை பிரிச்சு எவ்வளவுதான் நீங்க ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ற ஒரு ஜட்ஜ் யாரு, சந்திரசூட். சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி வர்சஸ் ஃபார்மல் ஈக்குவாலிட்டி. நீங்க பேசுறது ஒரு ஃபார்மல் ஈக்குவாலிட்டி தான். அதாவது ஃபார்மல் ஈக்குவாலிட்டினா, இது வந்து அருந்ததியர் சமூகமா, இது வந்து முத்தரையரா, இது வந்து கள்ளர், இவர் பறையர், அவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அது கரெக்ட் தான். ஆனால் அதுலயே இன்னும் எவ்வளவு பேரு
இன்னும் மேல வராம இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் எவ்வளவோ சமூகங்கள்ல எவ்வளவோ எஸ்சி ஆகட்டும் எஸ்டி ஆகட்டும் ஈவன் ஆமா, ஓபிசி அவர்கள் ஆகட்டும் எல்லாம் அந்த சமூகங்களை கண்டறிஞ்சு அவர்களுக்கு ரெப்ரசன்டேஷனை கொடுத்து மேல கொண்டுட்டு வரணும். தனி தொகுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் உள்ள வர்றாங்க. அவங்களுக்கு இன்னும் காரணம் அதுக்கு சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலா ரெப்ரசன்டேஷன் அடிக்குவேட்டா இல்ல, அதை கொடுக்கணும், அதுக்கு ரிசர்வேஷன் தேவை என்கிறாங்க. அதுக்கப்புறம் வர அதுக்கு முன்னால இது இந்த சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டிங்கிறது எங்க இருந்து வருது தெரியுமா? ஆர்டிகல் 14 and 16 என்ன சொல்றாங்க? The benefit of affirmative action should reach those people who are genuinely in need. அதாவது இன் நீட், அதாவது மூன்றாவது தலைமுறையா நீங்க வந்து எஸ்சி ஆகட்டும் எஸ்டி ஆகட்டும் ஓபிசி ஆகட்டும் அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிச்சு நீங்க மேல வந்துட்டீங்க எல்லாரும். ஓகே, நீங்க ஒரு கலெக்டர் அடுத்தது கலெக்டர் அடுத்தது கலெக்டர், நம்ம பூனா கலெக்டர் மாதிரி வச்சுக்கீங்களேன், மூன்றாவது தலைமுறையாக ஒரு கலெக்டர் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு எல்லாம் வரணுமா வேண்டாமா? அதனாலதான் இது வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. முதல் தலைமுறைக்கு இங்க சொல்றாங்க, பரிந்துரையில சொல்லும்போது முதல் தலைமுறையே பயன்பெற்றுச்சுன்னா அப்பவே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ அவ்வளவுதான். இது வந்து ஜஸ்ட் காமன் சென்ஸ் தான். இதுல வந்து எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல மேடம். ரொம்ப அருமையான ஒரு சமாச்சாரம். ரெண்டாவது, இந்த விஷயத்தை, அதாவது இந்த எஸ்சி எஸ்டி இந்த உள் இட ஒதுக்கீடு இந்த விஷயத்த நீங்க கையில் எடுக்கும் போது சரியான புள்ளி விவரங்கள் தரவுகள் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எம்பிரிக்கல் டேட்டா சென்சஸ் எடுங்கன்றாங்க இவங்க எதிர்க்கட்சிகள். புள்ளி விவரம் வேணும், தரவுகள் வேணும், சென்சஸ் எடுங்க. காஸ்ட் என்ன சொல்றாங்க? It should not be at the whims and fancy of a government or a political party. It should not be political expediency. அதாவது உங்களோட அரசியல் லாபத்திற்காகவோ அல்லது வாக்குகளுக்காகவோ நம்ம தானே பண்ணிட்டு இருக்கோம். அதாவது திராவிட கட்சிகள்லாம் வாக்கு அரசியல் மைனாரிட்டி அரசியல் 10% கூட அப்படி கணக்குதான்றாங்க. ரொம்ப அருமையான ஜட்ஜ்மெண்ட் மேடம். இதுல வந்து அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, கேரியா. இல்ல, வாக்குகளுக்காகத்தான் இதை பண்றாங்க, பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா 10% இடபிள்யூஎஸ்க்கு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டது போல பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு எதிரா கொடுத்தது அது வாக்குகளுக்காக பண்ண செயல் அல்லவான்னு கேக்குறாங்க. இல்ல பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ரத்து பண்ணிருப்பாங்க. சரி, ஓகே, அதை ரத்து பண்ணிருப்பாங்க. மத அடிப்படையில தான் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. அதை மட்டும் மத அடிப்படையில கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது. உங்களோட இறுதி பார்வையை முன் வச்சு, அதாவது இப்ப நாராயணன் திருப்பதியாக இருக்கட்டும், அல்ல இதுக்கு முன்னாடி மோடியுமே கூட பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக சொன்ன விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் வந்து மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது, இந்துக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு. அது முழுக்க தவறான தகவல். அப்படிலாம் அம்பேத்கர் எங்கேயுமே சொல்லவே கிடையாது. அப்படி சொல்லியிருந்தாலும் அம்பேத்கர் எங்கே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அவங்க ஆதாரத்தை காட்டணும். இன்னும் சொல்ல போனால் அவர் இந்து மதத்தை விட்டு பௌத்தத்துக்கு மாறிய பொழுது பௌத்தத்தில் மாறிய தலித்துகளுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தியவர் தான் அம்பேத்கர். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தலித்துக்கு மட்டும் இடஒதுக்கீடு வேணும்லாம் கேட்கல. அப்படி இடஒதுக்கீடு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, இந்து மதத்தில் இருப்பது இழிவு அப்படின்னு சொல்லி தான் பௌத்தத்துக்கு மாறினாரு. அவர் பௌத்தத்துக்கு பௌத்தர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தப்ப அம்பேத்கர் உயிரோடு இல்லை. அதுக்கு முன்னாலே சீக்கியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு விட்டது. சீக்கியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தப்ப பிஜேபி எதிர்க்கல, பௌத்தர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தப்ப இடஒதுக்கீடு இருக்கல. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறப்ப மட்டும் தான் இந்த மத அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிற பேசுகிறாங்க. இப்போயுமே மத அடிப்படையில் இடஒதுக்கீடு எங்கேயுமே கொடுக்கப்படல. அவங்க பேக்வர்டு கிளாஸில் கொண்டு வந்து தான் அதை வந்து கொடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மாநில அரசுகள் எடுக்கலாம்னா எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். பீகாரில் தான் நடக்குது. கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, சர்வே மட்டும் தான் எடுக்க முடியும். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுப்படி சட்டம் இயற்ற முடியாது, மாற்ற முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து எடுக்கக்கூடிய அதிகாரம்ங்கிறது மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது. இப்போ வந்து திமுக எம்பி வில்சன் அது ஒரு தனிநபர் தீர்மானமாக நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கிறாரு. நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுத்தால் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மூலமாக தான் எடுக்க முடியும். அப்புறம் மத்திய அரசு வந்து எடுக்கணும், மாநில அரசு மூலமாகவே எடுக்க வேணும், அதற்கான அதிகாரத்தை மாநில அரசுக்கு தாங்க அப்படின்னு ஒரு தனிநபர் தீர்மானத்தை வச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசு வந்து எந்த பதிலுமே இல்லை. மாநில அரசு எடுக்கலாம். இப்போ பீகாரில் வந்து பாட்னா ஹைகோர்ட் என்ன சொன்னதுன்னா,
பீகார் அரசு எடுக்கலாம், அதுக்கு தடையில்லைன்ட்டாங்க. ஆனால் எடுத்ததுக்கு பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம சும்மா ஊருகா போறதுக்கு தெளிவுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஏன் அவ்வளவு செலவு பண்ணி எடுக்கணும்? அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியாது, சட்டத்துக்கும் அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எடுப்பது என்பது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான். இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. அப்படிங்கிறப்ப அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த கிரிமிலேயர் விஷயத்தை பேசுறாங்க, நீதிமன்றத்திலே தொடர்ச்சியாக பேசுறாங்க இல்லையா? நீதிமன்றத்தில் இப்போ இடஒதுக்கீடுங்கிறது அரசியல் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தானே. அப்போ நீதிமன்றத்தில் நீதித்துறையில் ஏன் இடஒதுக்கீடு இல்லை? அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடமே நீதிமன்றம் தான். அப்போ நீதித்துறையில் ஏன் இடஒதுக்கீடு இல்லை? இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தலைமுறை 2 தலைமுறை ஓபிசி எஸ்சி/எஸ்டிலாம் படிச்சுட்டு வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு கூடாதுன்னா, இப்போ லாஸ்ட் இயர் டேட்டா 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட, நாடு முழுவதும் ஹைகோர்ட்டில் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் 76% மேலே இருக்கிறவங்க பொதுப்பிரிவை சேர்ந்தவர்கள். 12% மட்டும்தான் ஓபிசி, எஸ்சி/எஸ்டி அதோட கம்மி. அப்போ இத்தனை தலைமுறையாக நீதிபதியாக இருக்கிறது யாரு? சுதந்திரத்துக்கு முன்னாலும் சரி, சுதந்திரத்துக்கு பிறகும் சரி. அப்ப இத்தனை தலைமுறையா நீங்க நீதித்துறையில இருப்பீங்க, உளவுத்துறையில இருப்பீங்க, மத்திய அமைச்சர் அலுவலகத்தில் இருப்பீங்க, அங்கெல்லாம் கிரிமிலேயர்ங்கிற விஷயத்தை கொண்டு வர மாட்டீங்க. ஒரு தலைமுறை 2 தலைமுறை 3 தலைமுறை படிச்சுட்டு வரக்கூடிய ஓபிசிக்கு எஸ்சி/எஸ்டிக்கு மட்டும் எது கிரிமிலேயர்? எல்லா துறைகளிலும் இந்த இடஒதுக்கீடு முதல்ல நீதித்துறையில, ஏன்னா நீதித்துறையில தான் இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, ஓகே. திரு சாமுவேல், உங்களுடைய இறுதி பார்வை சார், சுருக்கமா. அம்பேத்கருடைய பேரெல்லாம் இங்கே பரிந்துரைக்கப்பட்டதெல்லாம் மகிழ்ச்சி. இடஒதுக்கீட்டிற்கு அவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கத்தை அம்பேத்கர் அவர்கள் வழங்குறாங்க. இடஒதுக்கீடுன்னு நம்ம சொல்கிறோம், அம்பேத்கர் அவர்கள் பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன் என்று தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செயலகங்கள் துவங்கி நம்ம கடைக்கோடி பணியான கிராமத்தில் இருக்கிற துப்புரவு பணி வரை இருக்கிற இந்த பணிகளை பூரா நம்ம ரெப்ரசன்டேஷன் என்ற அடிப்படையில் பார்த்தால் எவ்வளோ பெரிய பாகுபாடுகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செயலகங்களில் எத்தனை பேர் ஓபிசி? இப்போ நண்பர் சொன்னபடி உச்சநீதிமன்ற நீதிபதிகளில், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் எஸ்சி, இதெல்லாம் மிக கொடூரமான புள்ளி விவரங்கள். அதே போல் தனியார் துறை இடஒதுக்கீடை பற்றி நீங்கள் பேசுனீங்க. தனியார் துறையினுடைய சிஇஓக்களாக இன்றைக்கு யார் இருக்கிறார்கள்? எல்லா தரவுமே 90% மேலே பொதுப்பிரிவை சார்ந்தவர்கள் என்பதை சொல்கிறாங்க. ஆகவே இடஒதுக்கீடை குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலமோ, இடஒதுக்கீடை குறித்து ஆத்திரப்பட வேண்டிய காலமோ இன்னும் இந்தியாவில் எழவில்லை. எல்லோருக்கும் சமமாக வேலைவாய்ப்புகளும் கல்வியும் கிடைக்கிற வரை அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இன்னொன்னையும் நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். யார் தடுத்தாலும் சமூக நீதி என்பது தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, திரு வாசுதேவன், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா. இதுல எந்த ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனும் நிரந்தரமானது, மாற்ற முடியாதது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினைக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, யூ ஷுட் ஹேவ் அ ரீலுக் அட் த என்டையர் திங் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதுல எந்த தப்பும் கிடையாது. அதுல தான் அவங்க அந்த கிரீமி லேயர் கொண்டு வராங்க. அதுவும் டைரக்டடா, அதாவது யாருக்கு உண்மையிலேயே அது கொடுக்கப்பட வேண்டுமோ, சலுகை அந்த எல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவங்கள தான் சொல்லிருக்காங்க. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒரே நிமிஷம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் மாநிலமும் கர்நாடகா மாநிலமும் எடுக்க முடியும் சொன்னா தமிழ்நாட்டிலும் எடுக்க முடியும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எவ்வளவு பேர் பொதுப்பட்டியல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது நீங்க ஒன்றும் இல்லைங்க. இப்போ கிரிமி லேயர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இன்னொரு சஜஷன் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் அல்லது 10 தலைமுறையாக அரசாங்கம் போய் உள்ளே உட்காந்துட்டு தொடர்ந்து 10 தலைமுறையில் அதுக்கு மேலே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தடையே பண்ணிடலாமல்ல. ஆதிக்க சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பல தலைமுறைகளாக அந்த அரசு பணிகள் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் தடை விதிச்சா என்ன? நீங்கள் இது கொண்டு வர்றீங்க, அதை கொண்டு வரதுக்கு பதில் இதை செய்யுங்க. அங்க நிறைய இடங்க காலியாகும், அங்க போய்க்கலாம். ஓகே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு குறித்த விவாதத்தில் பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.